ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு ஷவுட்டிங் த எவன் அனிமோட 3rd எபிசோட பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை தெளிவா புரிய வரும். எனக்கு என்னவோ தப்பா படுதுடான்னு பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கும் அதே மாதிரி தான்டா ஃபீல் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும், அந்த ஸ்டாச்சு கிட்ட இருந்து பல கிரியேச்சருங்க வர ஆரம்பிச்சிருது. அவனும் அதை எல்லாத்தையும் தடுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அது சுத்தி வளைச்சு எல்லா சைடு இருந்தும் வந்துகிட்டே இருக்கு. நம்ம மட்டும் இந்த டீமன் கிரியேச்சருங்களுடைய கையில செத்து போனா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லடான்னு பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். தொடர்ந்து இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம். இந்த இடத்துல 8 ஜெனரல் யூனிட் ஸ்பிரிட் இருக்கு. அது மூலியமா நம்ம அந்த ஈவில் ஸ்பிரிட்டை தோக்கடிக்க முடியும். என்னடா ஆச்சுன்னு பாங்கு கேட்க, நான் இதை எப்படி தோக்கடிக்கிறதுன்றதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன்டா. எல்லாரும் அவங்களுடைய மேஜிக் வெப்பனை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு 8 டயக்ராம் ஃபார்மேஷன்ல நில்லுங்க. ஆனா எதுக்காகடா? அவன் சொல்றத மட்டும் செய்டா. தேவையில்லாம கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. நீ இங்க வா, நீ அங்க போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எல்லாரும் ஒரு ஃபார்மேஷன்ல நிக்க வைக்க அவங்களுடைய மேஜிக்கல் வெப்பன் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி அவங்கள சுத்தி பேரியர் மாதிரி ஒண்ணு உருவாகிடுது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம எல்லாரும் சீக்கிரமா இந்த மேன்ஷனை விட்டு வெளியில போயாகணும். அப்படியே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போங்க. அந்த கிரியேச்சருங்களும் அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, அந்த பேரியரை தாண்டி அதுங்களால வரவே முடியல. அப்படியே அவங்களும் ஒரு வழியா வெளியில வர பிளைண்ட் ஸ்பாட்டா இருந்த இடத்துல அந்த கிரியேச்சர் கரெக்டா குதிச்சு அவனை போட்டு தள்ளிடுது. நம்மளுடைய ஃபார்மேஷன் உடைய விடக்கூடாது, வாடா நம்ம போயிட்டு அந்த நேம் போர்டை எடுத்துக்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் சீனா வந்து அந்த நேம் போர்டை கைட்டி தூக்கிட்டு ஓடியாந்துறானுங்க. மேஜிக்கல் வெப்பன் இல்லாதவங்க எல்லாரும் சீக்கிரமா என்கிட்ட வாங்கன்னு பாங்கு சொல்றோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த சவப்பெட்டில இருந்து என்னவோ ஸ்பிரிச்சுவல் பவர் வெளியில வந்து சைட்ல இருந்த ஸ்டாச்சு எல்லாம் அப்படியே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருது. இங்க பாருங்க, அந்த லைட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. யாரும் பயப்படாதீங்க, ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணி எல்லாரும் அந்த ஸ்டாச்சு கிட்ட போங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு பல லட்சம் கிரியேச்சருங்க ஒரே டைமிங்ல வந்துருது. டேய், இது எல்லாம் இப்படி ஒரே டைமிங்ல வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்மளால கண்டிப்பா இதுல இருந்து தப்பிக்க முடியாதுடான்னு பாங்கு சொல்லிட்டு இருக்கான். வெளிச்சத்தால தான் இருளை அழிக்க முடியும் அப்படின்னு அந்த லேட்டன்ல இருந்து ஒரு குரல் நம்ம ஹீரோக்கு கேக்குது. இதுங்களுடைய கதையை நானே முடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு நம்ம பாங்கோட டே பாங்கு வழிய விட்டு நகர்றான்னு சொல்லிட்டு அந்த விளக்க ஊதறான். பார்த்தா அது டிராகன் வாயில இருந்து வர நெருப்பு மாதிரி வந்து அந்த எல்லா கிரியேச்சருங்களையும் அழிச்சிருது. அப்படியே அவனா அந்த வெப்பன் மேல ஒரு கண்ணு வைக்க ஆரம்பிச்சாரான். டேய் ஈஃபன், நீ உண்மையில ரொம்ப அற்புதமா பண்ணடா. சரி வாங்க, நம்ம எல்லாரும் சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் வர வழியில இருக்கிற எல்லாத்தையுமே காத்தோட காத்தா கரைய வச்சிருது. அந்த கிரியேச்சருங்களால பேரியருக்குள்ளார வர முடியலன்னு சொல்லிட்டு மண்ணுக்குள்ளார புந்துட்டு பேரியருக்குள்ளார வந்து ஒருத்தனை காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அவனை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் மட்டும் இங்கிருந்து தப்பிச்சு ஓடலன்னா இவனுங்கள மாதிரி இங்கே நானும் செத்துதான் போகணும்னு சொல்லிட்டு அவனும் ஓட ட்ரை பண்ண, அந்த கண்ணாடி பொண்ணு அவனை தடுத்து நிறுத்திட்டு, போகாத நில்லுடா, நீ போயிட்டனா ஃபார்மேஷன் அழிஞ்சு எல்லாருமே ஆபத்துல மாட்டிக்குவாங்கடான்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே உன்னுடைய வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து ஓட, அவன் கூட வந்தவனுங்களும் அப்படியே அவன் கூடவே ஓட ஆரம்பிச்சிடறானுங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவோ வர கிரியேச்சருங்கள தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த கண்ணாடி போட்டுட்டு இருக்க பொண்ணு முடியாம கீழே விழுந்துடுறா. நம்ம ஹீரோ அவகிட்ட வந்துட்டு சீக்கிரம் எழுந்துரு போலான்னு சொல்லிட்டு இருக்க, இல்ல என்னால முடியாது, நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இந்த பொண்ணும் என்னால ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்துடுறா. நம்ம பாங்க அவங்கிட்ட இருந்த போர்டை எடுத்து கீழே போட்டு அவன் 2 பேரையும் அதில் உட்கார வச்சு ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோவும் பாங்குமே அந்த இடத்துல இருந்து குதிச்சு வேகமா அந்த சவப்பெட்டி இருக்கிற இடத்த நோக்கி வர ஆரம்பிச்சிடறானுங்க. பார்த்தா இவனுங்க தான் முதல்ல அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கானுங்க. அந்த இடத்துக்கு வந்த மத்தவங்களும் அவனே ஃபார்மேஷன் அழிச்சது மட்டும் இல்லாம எங்க எல்லாருமே நீ போட்டு தள்ளலான்னு பாத்தியாடா, நீ உண்மையிலே ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கடான்னு அந்த பொண்ணு வேற பயங்கரமா அவனை திட்டிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம பாங்கோ ஹீரோவும் ஜஸ்ட் மிஸ்ட்ல அந்த பேரியர் உள்ளார வந்துடுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி துரத்திக்கிட்டு வந்த கிரியேச்சருங்களால உள்ளார வரவே முடியல. யாரும் இந்த ஷீல்டை விட்டு வெளியில போவாதீங்க, நம்ம இந்த ஷீல்டுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் நம்ம பாதுகாப்பா இருக்கலாம்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல, அப்படியே சைட்ல இருந்த பொண்ணும் அழுவ ஆரம்பிச்சிடறான். அவனும் நம்ம ஹீரோவுடைய கையில இருக்கிற மேஜிக்கல் வெப்பனை பார்த்துட்டு சைட்ல இருக்கிறவனுங்களுக்கு அப்படியே சிக்னல் கொடுக்குறான்.
கேக்குறான். டேய் ஈஃபன் அது என்னதுடா? என்ன திருப்பி அந்த 8 சுப்ரீம் டைகிராம்ஸா? என்னது 8 சுப்ரீம் டைகிராமா? நான் வீட்டுக்கு போகணும்னு அந்த பொண்ணு வேற உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஒருத்த வந்துட்டு ஈஃபன் உனக்கு தான் பல விஷயம் தெரிஞ்சிருக்கு, நம்மளால திருப்பி போக முடியுமாடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்டாரிஸ் ஸ்கை கேட்டை ஆக்டிவேட் பண்றதுக்காக நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சக்தியை கொடுக்கணும். ஆனா என்ன மாதிரியான சக்திடா? அவனும் அப்படியே பக்கத்துல இருந்தவனுக்கு சிக்னல் கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் அதுல வந்து பார்த்துட்டு இது எல்லாமே ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்ல ரத்த தலை எழுதி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பேரியராண்ட வந்து நின்னுகிட்டு இருக்க. பின்னாடி இருந்து அவன் தள்ள வரவும் நம்ம ஹீரோ டக்குன்னு திரும்பி வந்து அவன் அந்த பேரியர் கிட்ட எடுத்துக்கிட்டு போயிடறான். ஈஃபன் வேணா என்ன விட்டுரு. அங்க இருக்கிறவங்களும் அப்படியே ஷாக் ஆகி ஈஃபன் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. எதுக்காகடா நீ என்ன சாவடிக்கணும்னு நினைச்ச? ஈஃபன் தான் நம்ம எல்லாரும் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணம். ஆனா நீ அவனையும் சாவடிக்கணும்னு நினைச்சியாடா? அவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களே பாத்துக்கிட்டு இருந்துட்டு அது வந்து என்ன மன்னிச்சிருங்க, திருப்பி நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டேன். சரி நீ எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ண? என்கிட்ட மேஜிக் வெப்பன் இல்ல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஈஃபன் நம்ம எல்லாரும் ஒரே கிளாஸ்மேட், அவனை போக விடுடா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். வாய மூடுடா. நீ இப்ப சொல்றியா இல்ல சாவரியாடா? இரு நான் சொல்லிடுறேன். அது வந்து லீச்சாங்கியும் சொல்லி தாண்டா நான் இப்படி எல்லாம் பண்ண. அவன் தாண்டா உங்ககிட்ட இருக்கிற மேஜிக் வெப்பனை கேட்டான். அதை கேட்டு பாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை அடிச்சுட்டு திருப்பி அடிக்க போகவும் அந்த இடத்துல என்னவோ பயங்கரமா சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருது. என்னடான்னு பார்த்தா அந்த கோயிலை உடைச்சுக்கிட்டு குரோக்கடைல் ஆன்செஸ்டர்ன்ற ஒரு டீமனோ கடவுளோ ஏதோ ஒண்ணு வெளியில வந்துருது. அது கத்துறதுல இருந்து வந்த ஸ்பிரிச்சுவல் பவர் மூலியமா அந்த இடத்துல இருந்த பேரியரே அப்படியே உடைய ஆரம்பிச்சிருது. ஷீல்டு கொஞ்சம் கொஞ்சமா ஓடியதுன்னு அவ சொல்லிட்டு இருக்கிறப்பவே நடுவுல பாதி உடைச்சுக்கிட்டு போயிடுது. அந்த கேப்பை பயன்படுத்தி அந்த கிரேச்சர்களும் உள்ளார வர ஆரம்பிச்சிருது. அவங்களும் அந்த கிரேச்சரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க திருப்பி அந்த ஷீல்டு மூடிக்குது. நம்ம ஹீரோ ஒரு கிரேச்சரை போட்டு தள்ளனதுல இருந்து ரத்தம் வந்து கீழே விழவும் அதுல இருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து அந்த கேட்டுக்கு போக ஆரம்பிச்சிருது. அப்படின்னா இந்த கேட்டை ஆக்டிவேட் பண்றதுக்கு ரத்தம் தான் வேணுமா? எல்லாரும் கவனமா கேளுங்க. எல்லா கிரேச்சர்களையும் ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு சாவடிங்க. அப்படியே எல்லாரும் அந்த கிரேச்சரை போட்டு அடின்னு அடிச்சு சாவடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் அங்க கொஞ்சம் பாருங்க. பார்த்தா அந்த மான்ஸ்டர் அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்க. யாரும் நிறுத்தாதீங்க, தொடர்ந்து அந்த கிரியேச்சருங்களை சாவடிச்சுக்கிட்டே இருங்கன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்றோம். எல்லாரும் அங்க கொஞ்சம் பாருங்க, அது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்படியே அந்த டிராகனுங்களும் கிளம்ப தயாராக அந்த சவப்பெட்டியில இருந்து ஸ்பிரிச்சுவல் பவர் வெளியில வருது. ஆனா அவங்க யாருமே அந்த சவப்பெட்டி உள்ளார போகவே இல்லை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த மான்ஸ்டரும் அந்த ஷீல்டை உடைச்சிருது. அங்க இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே இந்த மாதிரி அணியும் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.